போது அதையும் செஞ்சு அனுப்பிட்டாங்களாம். ஆனா கெட்டவங்களுக்கு அது தெரியல, இதுதான் என்ன கல்லு, தலைக்கல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அதை என்ன கல்லா மாத்திட்டாங்க தெரியுமா? ஆகாததுன்னு தள்ளிட்டாங்க. இது இதுக்கு செட் ஆகாது. ஆமா, சில நேரத்துல பாருங்க, மற்றவங்களுக்கும் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவங்க ரொம்ப டிஃபரெண்டா இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து டிஃபரெண்டா இருப்பாங்க. என்னன்னா ஒதுக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா செட் ஆக மாட்டோம் நாம. ஆனா ஒரு நாள் வரும், அது கர்த்தராலே ஆயிற்று. ஒரு கல்லு மிஸ் ஆகுது, ஒரு கல்லு மிஸ்ஸிங். நேர அந்த கல் செய்யற ஆட்கள்கிட்ட சொல்லி விட்டாங்க. சொல்லி விடும்போது சொன்னாங்க, நாங்க ஃபர்ஸ்டே கொடுத்து விட்டுட்டோமே. ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோம் இல்லையே, தேடி தேடி பார்த்தா இல்ல. அப்பதான் கல்ல தூக்கி போட்ட ஆளுக்கு ஞாபகம் வருது, ஃபர்ஸ்ட் ஒரு கல்லு செட் ஆகலை சொல்லி தூக்கி போட்டோம். இப்போ எல்லாரும் அந்த கல்லை தேட போறாங்க. எல்லாரும் தேடும் போது அது எங்கேயோ ஒரு குப்பையில, எங்கேயோ ஒரு பள்ளத்துல. இப்போ எல்லாரும் அதை தூக்கி அதெல்லாம் தொடச்சி கொண்டு வந்து வைத்த போது பாடுறாங்க, ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு கல்லுக்கு எப்படி செய்வார்னா பிள்ளைக்கு செய்ய மாட்டாரோ? அதனாலதான் ஸ்கூல்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, காலேஜ்ல ஒதுக்கி வைக்கிறாங்க, கல்யாண வீட்டுக்கு போனா ஒதுக்கி வைக்கிறாங்க எல்லாம். ஆனா ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. யோசேப்பை தூரமா வைத்து போட்டாங்க. நீ எவ்வளவு தூரமா யோசேப்பை வச்சாலும் அவன் இல்லாம உனக்கு வயிறு நிறையாது. ஹல்லேலூயா. ஆகாதென்று தள்ளின கல். மாமா நமக்கு தெரியாது, இன்னைக்கு தெரியாது, இன்னைக்கு புரியாது. ஆனால் நீ தெரிந்தெடுக்கப்பட்டதை உன் மனதில் வைத்து சொல்லு, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார், கர்த்தர் என்னை ரட்சிப்பார்.